ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க, நம்ம வானதி எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணே, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு நல்ல நாள் தான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, பொண்ணு கேட்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி ரொம்பவே சந்தோஷமாக கேட்கவும், சேரனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பல்லவன் இருந்துட்டு அது எப்படி உங்கள் வீட்டில் சடான்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாண்டியோட நல்ல குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாக. இனிமே நான் அவரை விட்டு வரவும் மாட்டேன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை பாண்டி கூடயே ஒன்று சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படியோ என் அம்மா அப்பாவோட மனசு மாறிடுச்சு. இனிமேல் நான் பாண்டி கூடவே இருக்கலாம். பாண்டியை பார்க்குறதுக்காக வர்றது, பேசுறதுக்காக வர்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் திட்டு வாங்கிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு வருவேன். இனிமேல் அந்த பிரச்சனையே கிடையாது. எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நானும் இந்த வீட்டிலே சந்தோஷமாக ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பயங்கர ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதாவது அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே சமயம் படபடப்பாகவும் இருக்குது. ஏன்னா அண்ணனுக்கு முன்னாடி நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வானதியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாலுமே வீட்டில் ரூம் இல்லை அப்படின்னும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்ம வானதி இருந்துட்டு, என்ன பாண்டி இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், நீ என்னடனா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை உன் முகத்தில், உன் முகம் அப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன உன்னை கல்யாணம் பண்ண போகிறான்ல, அவன் முகத்தில் எப்படி சந்தோஷம் இருக்கும், இனிமே அவன் முகத்தில் சந்தோஷத்தையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வானதி இருந்துட்டு சேரன்கிட்ட, அண்ணே பாருங்கண்ணே, எப்போ பார்த்தாலும் இவர் என்கிட்ட நக்கலாக தான் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நானே இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்னடானா இப்படி கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. நானும் பாண்டியும் சந்தோஷமாக தானே வாழ்வோன்னு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக பாண்டி சந்தோஷமாக தான் இருப்பான், ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே, ஆமாப்பா சோழன் எப்பவுமே அப்படி பேசுகிற ஆள் தான், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே நான் கிளம்புறேன், நாளைக்கு எல்லாருமே வந்துருங்கண்ணே, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பாண்டி சீக்கிரமாக கிளம்பி வந்துரு, நான் ரெடியாக இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே ஒரே ஜாலி தான், சீக்கிரமாக உனக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ வேற சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, என்ன பாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன், உனக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் உன் முகமே வாடி போச்சு, என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஆமாம் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகுது, அந்த வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு டெய்லியும் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் நீ வேறு அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. சேரனுமே இதை கவனிக்கிறாங்க. சரி ஏதாவது வேலை விஷயமா டென்ஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. இப்போது மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம பாண்டி எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. நம்ம சேரன் வழக்கம் போல் டீ கொண்டு வந்து கொடுக்கவும், நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே எப்போவுமே என்ன நீங்கள் போடுற டீ செம்ம அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேர்ந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கவும், இப்போது சேரன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, இங்கே பாரு பாண்டி, ஒரு சில செலவெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன், அதெல்லாம் அந்த பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம், நம்ம எல்லாருமே வானதி வீட்டுக்கு பொண்ணு கேட்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே இப்போவே போகணுமா அண்ணே, என்னென்ன அவசரம், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாமே, உனக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருண்டா வானதி அவங்க வீட்டில் எவ்வளவோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சு ஒரு வழியாக அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சம்மதம் சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படிடா போகாமல் இருக்க முடியும், அந்த பிள்ளை வாயை திறந்து சொல்லிட்டு போச்சுடா, இன்னைக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க, நம்ம போகல அப்படின்னா அது வானதிக்கு தான் பெரும் பிரச்சனையாக வரும், அப்புறம் வானதி உங்ககிட்ட சண்டைக்கு வரும்டா, இப்போதைக்கு நிச்சயத்தை முடிச்சு வைப்போம், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம்டா, நீ போயிட்டு நான் சொல்கிற செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செலவெல்லாம் சொல்லி இங்கே நம்ம பாண்டியனை வெளியே அனுப்புகிறாங்க. இப்போது வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நம்ம நிலா எல்லாருமே நம்ம பாண்டியனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வானதியுமே ரெடியாக கிளம்பியிருக்காங்க. அதாவது வானதியோட அம்மா இருந்துட்டு, ஏ வானதி என்னடி உங்கள் பாண்டி வீட்டிலேருந்து எவனும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வானதி இருந்துட்டு, இருமா பொறுமையாரு, எல்லாம் ரெடியாக கிளம்பி வரணும்ல, சொந்தக்காரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்களோ என்னவோ, ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, உங்கள் பாண்டிக்கு எக்கச்சக்கமான சொந்தக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் கேட்கவும், கொஞ்சம் நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் பாண்டி அவங்க சில சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரத்துக்கு டைம் ஆகும், அதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க போல், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, நான் பாண்டிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. நம்ம சேரன் வந்து செலவு வாங்கிட்டு வர சொல்லி நம்ம பாண்டியை வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனால் பாண்டியன் வந்து எந்த செலவும் வாங்க
தாங்க கிடையாது. எங்கேயோ போய் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலாவை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு எங்கே ரூம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி கேட்கவும், என்ன என்ன அவசரம் நமக்கு, இன்னும் அன்னன்னைக்கே கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வானதி சொன்ன பதில் என்ன அப்படின்னா, என்ன சோழனும் அந்த நிலாவும் உண்மையாகவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லைல்ல, ஏதோ ஒரு கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு போக இன்னொரு கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஏதோ டீப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டோட மருமக நிலா தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதான் ஃபேக் மேரேஜ் தானே, அந்த நிலாவை எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கிக்க சொல்லலாம். உண்மையான மருமக நான் தானே, அப்போது அந்த ரூமு நமக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் வானதி வந்து பாண்டியன் கிட்ட சொன்ன வார்த்தை தான் இப்போ வரைக்குமே நம்ம பாண்டியனை வந்து யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இதனால் கண்டிப்பாக நம்ம வானதியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா இதனால் நிறைய பிரச்சனை வர செய்யும். அது மட்டும் இல்லாமல் நிலா நீயை பார்த்தாவே இவளுக்கு சுத்தமாக ஆக மாட்டேங்குது, இவ வந்தால் குடும்பம் ரெண்டாயிடுமோ அப்படின்ற யோசனை நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது பாண்டிக்கு. அதான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சேரனுமே பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க, என்ன இவன் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே இங்கே சோழன்கிட்ட, டே சோழா, பாண்டிக்கு என்னடா ஆச்சு, வானதி வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க, நீங்கள் பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பாண்டியோட முகமே மாறிப்போச்சு. அவன் மனசுக்குள்ளே என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான், அங்கே வீட்டில் உள்ள வானதியோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரெடியாக கிளம்பியிருப்பாங்கடா, அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இப்போ ரெடியாக தான் இருக்கோம், வாங்க வேண்டிய செலவு எதுவுமே வாங்காமல் இன்னுமே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சோழன் சொல்கிறாங்க, அண்ணே வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அர்த்தம், அதுக்காக தான் பாண்டி எங்கேயோ போயிட்டு ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நிலா இருந்துட்டு, சோழன் அப்படிலாம் இருக்கவே இருக்காது, பாண்டிக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெட்ரோல் இல்லாமல் போயிருக்கலாம், இல்லை டிராஃபிக் ஜாமாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது, ஆனால் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே வானதியோட வீட்டில் அவங்க அண்ணன் அவங்க அம்மாலாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னடி நல்ல நேரமே முடிய போகுது, இன்னுமே அவங்க வீட்டில் இருந்து யாருமே வந்த பாடு இல்லை, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு தெனாவட்டு அதிகமாகிடுச்சா, அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயந்தான், ஆனால் அதை கொஞ்சம் கூட மனசில் போட்டுக்காமல் இன்னுமே வராமல் நம்மளை எல்லாருமே காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வானதிக்குமே பயங்கரமாக இருக்க டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, டைம் வேறு போய்கிட்டே இருக்குது. திரும்பவும் பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் பாண்டிக்கு கால் போகல. உடனே சேரனுக்கு தான் கால் பண்ணுவோம். சேரன் கால் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா வானதி அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன, உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாண்டிக்கு கால் பண்ணாலுமே ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஏண்ணே நீங்கள் எல்லோரும் கிளம்பிட்டீங்களா, இல்லை வருவீங்களா வரமாட்டிங்களா, அம்மாவும் அப்பான்னு அண்ணனு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் இங்கே வானதி பேச, இங்கே நம்ம சேரனுமே, இங்கே பாருப்பா நாங்கள் எல்லாருமே ரெடியாகி தான் கிளம்பி தான் இருக்கோம், ஆனால் பாண்டி தான் இன்னுமே வரவே இல்லை, எங்கே போயிருக்கானே தெரியல, செலவு வாங்கிட்டு வர சொல்லி சொன்னோம், ஆனால் அவன் இன்னுமே வரல, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா, எங்களுக்குமே ஒன்றுமே புரியல, அவன் வந்ததுமே கண்டிப்பாக சீக்கிரமாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வானத்தையுமே ஃபோனை வைக்கிறாங்க, என்ன இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது, ஆனால் ஈவினிங் வரைக்குமே யாருமே வந்த பாடு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில சொந்தக்காரவங்கலாம் வானதி வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க, என்னப்பா இது இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குற விழாவை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல, நாங்கள்லாம் கிளம்புறோம், இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்த பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்க எல்லாருமே காரி துப்பிட்டு அங்கேருந்து கிளம்பவும், இங்கே வானதியோட அம்மா சும்மாவே பத்திரகாளி மாதிரி ஆடுவாங்க, இப்போது எக்கச்சக்கமான பேச்சு, இங்கே வானதியை பயங்கரமாக அப்படி வெளுத்து வாங்குறாங்க. என்னடி என்னடி லவ் பண்ணி தொலைச்ச, அவனெல்லாம் போய் லவ் பண்ண பாரு, உனக்கு கடைசியில் இந்த நிலமை தான், உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க, கடைசியில் நீ நடு தெருவில் நிற்கிறப்போ நீ வந்து எங்ககிட்ட சொல்லணும், அம்மா நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டிருக்கணும், நீங்கள் சொல்கிறத கேட்காம நான் ஆடுனதுக்கு இப்போ நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவடி, அவனெல்லாம் நம்பி நீ போனா அப்படின்னா நீ நடு தெருவு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அப்படி ஒரு ஓவராக குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே வானதிக்கு அப்படியே மண்டை சூடு ஏறுது. உடனே உள்ள ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க, ஏன் பாண்டி இப்படி பண்ணா, நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்கோம், அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே, அப்படி இருந்தும் ஏன் வரல, நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்கான், ஒருவேளை நம்மளை பிடிக்கலையோ, ஒருவேளை நிலாவை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம வானதி. நைட் ஆகுது, கரெக்டாக 9 மணிக்கு இங்கே நம்ம பாண்டி வந்து வீட்டுக்கு வராங்க. பாண்டி வீட்டுக்கு வந்ததுமே சேருன்னு இருந்துட்டு, டே பாண்டி என்னடா எங்கடா போயிருந்த, ஏன்டா நீ வரல, இன்னைக்கு வானதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, அப்படி இருந்தும் ஏன்டா நீ வராமல் போன, ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே,
எனக்கு என்னமோ இப்போது கல்யாணமெல்லாம் வேண்டான்னு தோணுது. அ கல்யாணத்துக்கு என்னண்ணா அவசரம்? வேண்டவே வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த விஷயத்த நீ வானதிக்கிட்ட சொல்லியிருக்கணும்டா. நமக்காக எல்லாருமே சொந்தக்காரவங்களலாம் கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கடா. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்த அப்படின்னா, சாதாரணமா முடிஞ்சிருக்கும்ல. எல்லாருமே வந்து நாங்கலாம் ரெடியாகி எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்டா. இப்போ அந்த வானதி என்ன நினைக்கும்? அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் என்னடா நினைப்பாங்க உன்ன பத்தி? அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டு போகட்டும்ண்ணே. அத பத்தி எனக்கு கவல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்லவும், ஸோ நம்ம அ சரின்னு இருந்துட்டு, என்னடா இப்படி பேசினா எப்படி? அ என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே வானதி வந்து பூதம் மாரி வந்து நிக்கிறாங்க. வானதி பயங்கரமா முறைக்கிறாங்க. சோழன் வந்து வானதிய பார்த்து சிரிக்கிறாங்க. கீழ விழுந்துக்கிட்டு சிரிக்கிறவும், உடனே பல்லவனுக்குமே சிரிப்பு வந்துடுது. நம்ம இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்த நம்ம நிலாவாலயுமே சிரிப்ப அடக்க முடியல. இது சிரிக்கக்கூடாதுன்னு நம்ம நிலாவுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் கக்கர போட்டுக்கிட்டு சிரிக்கவும், தெரியாம சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிடுறாங்க நம்ம நிலா. எங்க வானதிக்கு அப்படியே உச்ச மண்டைக்கு வரைக்கும் ஏறுது கோவம். "போதும் நிறுத்துறீங்களா? எதுக்காக இப்ப சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பல்லவனையும் கேட்கல, நம்ம சோழனையும் கேட்கல. டைரக்ட்டா போயிட்டு நிலாவ தான் கேட்குறாங்க. "என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா இருக்கா? பாண்டி பார்த்தியா பாண்டி? என்ன பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்ன போய் லவ் பண்ண பாரு. ச்சே! உன்ன லவ் பண்ணாமயே இருந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு வானதி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எதுக்காக நமக்கு கல்யாணம் அவசரம்? அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமேன்னு தான நான் சொன்னேன். உன் படிப்பெல்லாம் முடியட்டும்னு சொன்னேன்ல. நான் சொல்ற பேச்ச கேட்காம நீ எதுக்காக வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி ஏற்பாடு பண்ண? நீ கொஞ்ச நாள் போகட்டும்னு வீட்ல சொல்லி வச்சிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம வானதி பயங்கர கோவமா, "என்ன பாண்டி? என்ன அவமானப்படுத்துறியா? அப்போ நீ என்ன எதுக்காக லவ் பண்ண? லவ் பண்ணி அப்படியே ஏமாத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ணியா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ வானதி தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வீட்டோட சுச்சுவேஷன் எல்லாமே மாறட்டும். அண்ணனுமே இருக்கார்ல." உடனே சரின்னு இருந்துட்டு, "டேய் என்ன பத்தியெல்லாம் நீ எதுக்காகடா யோசிக்கிற? வானதி அவங்க வீட்ல எவ்வளவோ போராட்டத்த தாண்டி இப்போ வரைக்குமே உன்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்குடா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன்டா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுங்கண்ணே நல்லா சொல்லுங்க. இந்த பாண்டிக்கு என்னை பத்தின கவலை எதுவுமே இல்ல. அவனுக்கு அவன் சுயநலம் மட்டும்தான் முக்கியம். அவனுக்கு அவங்க குடும்பம் மட்டும்தான் முக்கியம். இங்க பாரு பாண்டி, உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா? இல்ல லவ் பண்ற மாதிரி நடிக்கிறியா? இல்ல வேற யாராவது உன் மனசுல இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே சொல்லவும், இங்க நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாண்டி இருந்துட்டு, "அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்பவே கல்யாணத்துக்கு என்ன அவசரம்?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல பாண்டி, இல்ல கண்டிப்பா நான் வந்து உன் மனசுல இல்லவே இல்ல. உன் மனசுக்குள்ள வேற யாரோ வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "வேற யாரோனா? வேற யார் வந்தாங்க?" "ஆமா பாண்டி, வேற யாரோனா அந்த நிலா தான். தோ இங்க நிக்கிறாங்களே இவங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. உடனே இங்க நம்ம சோழனுக்கு அப்படி கோவம் அப்படி தலைக்கு மேல ஏறுது. உடனே சேரின்னு இருந்துட்டு, "என்னப்பா வானதி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ?" "ஆமாண்ணே, அதானே உண்மை. இந்த நிலாவ தானே வீட்ல உள்ள ஒட்டுமொத்த பேருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. அண்ணே இவ சும்மா தான் இங்க டெம்பரரியா தான் இருக்கா. அதாவது ஒரிஜினலான மருமக கிடையவே கிடையாது. இவங்க எப்போ வேணாலுமே இங்கேருந்து போகலாம்." சோழனும் இந்த நிலாவும் உண்மையாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஃபேக் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். அப்படி இருக்கிறப்போ இவங்களை எதுக்காக நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் பாண்டிய இவங்க ரூட் விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாண்டி இவங்களுக்காக தான் என்ன வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுதுண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே நிலாவுக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. ஒரு மாதிரி அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த சோழனுக்கு பயங்கர கோவம் வருது. "ஏய் என்ன என்ன நீ விட்டா ஓவராக பேசிக்கிட்டே போகிற? என்ன உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? கேவலமாக பேசாத. நிலாவை பற்றி தப்பாக பேசின அப்படின்னா வாயெல்லாம் உடச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு, "உடச்சிருவியா? உடச்சி பார்க்கலாம், உடைய பார்க்கலாம். நான் சொல்கிறது தான் உண்மை. உன்னை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர? எதுக்காக அவங்கள பார்த்து ஜொல்லு விடுற? ச்சீ அசிங்கமா இல்லை உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி இங்கே சோழனை கேட்கவும், பாண்டி இருந்துட்டு, "வானதி நீ அத்துமீறி போய்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? யாரை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் நிலா அன்னைக்கு ரூட் விடுறேன்னா அவங்க என் அம்மா மாதிரி." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம் ஆமாம், நீங்கள் அம்மா மாதிரி தான் நினைக்கிறீங்க. அவங்க சேரண்ணனை அண்ணன் கூப்பிட்றதும், சோழனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மாதிரி நடிக்கிறதும், நீ அவங்கள அண்ணியா அம்மாவா பார்க்குறதும், இதெல்லாம் நல்ல கூத்தா இருக்கு. இங்கே பாரு பாண்டி, நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு பாண்டி. இப்போது உனக்கு என்னை விட இங்கே நிற்கிறாங்களே அழகி பேரழகி நிலா, இவங்கள தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தானே நீ என்னை காக்க வச்ச. என்னை
பொண்ணு பார்க்க வர சொல்லி நான் எப்போவோ சொல்லிட்டு போயிட்டேன். நீ என்னடான்னா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ இவங்கள தானே லவ் பண்ற. எப்படியும் சோழனும் இவங்களும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்க. சட்டப்படி விவாகரத்து நடந்ததுக்கப்புறம் இவங்களவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டியா பாண்டி? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி இங்கே ரொம்பவே அவமானமாக பாண்டியையும் நம்ம நிலாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. ஸோ இது யாருக்குமே பிடிக்கவே இல்லை. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு போதும் நிறுத்துப்பா, நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு உனக்கு புரியலையா? அண்ணே தப்பெல்லாம் இல்லவே இல்லைண்ணே, கண்டிப்பாக இது உண்மைதான். அன்னைக்கு நான் சக்கரை பொங்கல் பாண்டிக்காக ஆசை ஆசையாக செஞ்சு கொண்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு தான் கொடுத்தேன். பாண்டிக்கு கொடுத்ததை இவங்களுக்கு தனியாக சாப்பிட மாட்டாங்களாம், பாண்டி கையிலேருந்து எடுத்து சாப்பிட்ணுமா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பாண்டியை இவங்க ரூட் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோழனை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. என் பாண்டியை பார்த்தா தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை வருதா? என் பாண்டி அழகு தான், அதுக்காக கண்டவங்களெல்லாம் பார்க்க விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. என் பாண்டி எனக்கு மட்டும்தான். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் பாண்டியை ரூட்டு விடுறதோ என் பாண்டியை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. இந்த வீட்டுக்கு நீங்கள் பொய் சொல்லி தானே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொய்யான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எதுக்காக? தேவையில்லாமல் இந்த வீட்டில் இருந்து எங்களுக்குள்ளே சண்டையை உண்டாக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போங்க. இந்த வீட்டோட உண்மையான மருமக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி பயங்கர கோவமாக பேசவும் நிலாவுக்கு பயங்கர அழுகழுக்கையாக வருது. போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்னை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தியா அப்போவுமே நம்ம நிலா மரியாதை கொடுத்து தான் பேசுகிறாங்க. உடனே இங்கே வானத்தி இருந்துட்டு போதும் நிறுத்துங்க, சி உங்களை மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன் படத்தில் கூட இந்த அளவுக்கு கேவலமாலாம் யாருமே சீன் கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நீங்கள் கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல இங்கே நம்ம சோழனுக்கு முள்ளால் உடம்ப போட்டு குத்துற மாதிரி இருக்குது. போதும் நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை இங்கே வானத்தை அப்படியே சுருண்டுக்கிட்டு போய் தூரமாக விழுக உடனே சேரன் இருந்துட்டு டே சோலா கொஞ்சம் பொறுமையாக இருடா, அந்த பொண்ணு தான் ஏதோ புத்தி கெடுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குன்னா நீ என்னமோ அந்த பொண்ணை அடிக்கிற, பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அவெல்லாம் பொம்பளை பிள்ளையண்ணே, எப்படி நான் பேசுகிறா? நிலா எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிலா வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்ண்ணே. அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்தவ இவ என்னண்ணே என் பொண்டாட்டியை பற்றி தப்பு தப்பாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வானத்தை இருந்துட்டு அப்படி தான் பேசுவேன், அதுதானே உண்மை, உன்னை என்ன உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காளாவ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசவும் உடனே இங்கே நிலா இருந்துட்டு நம்ம வானத்தி முன்னாடி வந்து போதும் நிறுத்தடி, இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே கிடையாது. சோழ என் புருஷன் தான், அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறேன். நீ எதுக்காக தப்பாக பேசிக்கிட்டு இருக்க? பாண்டியை நான் இப்போ இது வரைக்குமே அப்படி பார்த்ததே கிடையாது. ஏன் நீ கேவலமாக யோசிக்கிற? உன்னை மட்டும் பாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோயேன், பாண்டியோட வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆகும். சோழன் இனி இது வரைக்குமே அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஐடியாலாம் எனக்கு வந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் சோழன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய பொண்ணு கொடுத்து வச்சவ தான். அதை வச்சு பார்க்குற விதத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவ சோழன். நான் கழட்டி கொடுத்த தாலி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படின்னு சொல்லுவோம். போங்க சோழன் தாலியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாலியை கொண்டு வந்து கொடுக்கவும் நம்ம நிலா இந்தாங்க சோழன், இந்த தாலியை நீங்களே என் கழுத்தில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம சோழன் பயங்கர ஹாப்பியாக நிலா கழுத்தில் போட்டு விட்டுடுறாங்க. இங்கே பார், நாங்கள் 2 பேரும் உண்மையாலாம் லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணல. ஏதோ என்னுடைய சுச்சுவேஷன், எனக்கு பிடிக்காத ஒரு மேரேஜ் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஏற்பாடு பண்ணாங்க. அது பிடிக்காம தான் நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் நானும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் சோழனுக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுலலாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அச்சீவ் பண்ணணும், நான் நினச்சது எல்லாமே சாதிக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சோழன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, என் மனசை மாற்றத்துக்காக எவ்வளோ விஷயத்தை செஞ்சுருந்தாரு. எனக்காக எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்காரு. அந்த வகையில் என்னை சோழன் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ என்னுடைய புருஷன் அவர், நானும் அவரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம். நாங்கள் வாழ்கிறோம், வாழலை, என்னவோ பண்ணுறோம். அதை பற்றி நீ எதுக்காக பேசணும்? எங்கள் லைஃப்குள்ளே எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா பயங்கரமாக இங்கே வானத்தை கேட்கவும் வானத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. என்ன இதெல்லாம் விளையாட்டு மாதிரி இருக்குது. இவங்க நினச்சா தாலியை வாங்கி போட்டுப்பாங்களா, நினச்சா கழட்டி கொடுத்துருவாங்களா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. உடனே இங்கே சோழன் இருந்துட்டு பாண்டி வாள் பேசின வரைக்கும் போதும், தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நடக்கிறதே வேற, கையும் காலையும் உடச்சி வாயில் கொடுத்து அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே
வானத்த இருந்துட்டு, "என்ன பாண்டி இப்படிலாம் பேசுறாங்க என்ன? நீ என்னடான்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி பல்லார்ன்னு ஒரு அறை தான். "இங்க பார், உன்ன ஏன்டா லவ் பண்ணமோன்னு எனக்கு தோணுது. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவள லவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறேன். இங்க பார், இனிமே நீ என் முகத்திலேயே முழிக்காத. உன் உன்ன மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் லைஃப் லாங் கஷ்டப்படணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். கல்யாணமே வேண்டாம். எனக்கு என் அண்ணனுங்க, என் குடும்பம் அவங்க மட்டும் தான் முக்கியம். அவங்களுக்கு எது நல்லதோ அத தான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். அவ்வளோதான். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நீ நேர்மையா கரெக்டா முடிவெடுத்த, கரெக்டான பேச்சு பேசுன அப்படின்னா மட்டும் தான் நான் உன் பக்கம் நிப்பேன். அப்படி இல்லைனா என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் அண்ணன் எங்கள சின்ன வயசுலேருந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? நீ உன் அப்பா அம்மாவோட உணர்வெல்லாம் புரிஞ்சுக்கிறியா? உன்னுடைய சுயநலம் தான் உனக்கு முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னுடைய சந்தோஷத்துக்காக யார் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நீ யாரை பற்றியும் யோசிக்க மாட்ட. ஆனால் நான் அப்படி கிடையாது. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன். என் அண்ணன் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு. என் அண்ணனுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன். என் அண்ணன், என் தம்பிங்க தான் எனக்கு முக்கியம். உன்னை விட என் குடும்பம் தாண்டி முக்கியம். நீ இங்கேருந்து கிளம்பு. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு, "டே பாண்டி கொஞ்சம் பொறுமையாக பேசுடா" அப்படின்னு சொல்லுவோம். "அண்ணே, இதுக்கப்புறம் என்னென்ன பொறுமையாக பேச வேண்டியது இருக்குது? இவ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாளே, என்ன புரிஞ்சுக்கிட்டாளாண்ணே? இல்லைண்ணே, இவ சரியான சந்தேக பேர்வழியாக இருக்காண்ணே. இந்த சந்தேக பேர்வழி கூட எப்படி நான் கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியாவே போலாம். இவ்ள மாதிரி ஒரு ஆள் கூட கண்டிப்பா என்னால வாழ முடியாதுண்ணே. ஏய், இங்கேருந்து கிளம்புடின்னு சொல்லவும், பாண்டி வேணாம் பாண்டி அப்படின்னு சொல்லவும், பின்ன எதுக்காகடி என் மேல சந்தேகப்படுற? நிலா நீ நாங்க எல்லாருமே அம்மா மாதிரி தான் நினைக்கிறோம். அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ விஷயத்த மாத்திருக்காங்க. ஏன் இந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த பேருமே இந்த குடும்பத்த பத்தி எப்படி தப்பு தப்பா பேசியிருக்காங்க தெரியுமா? அப்படி தப்பு தப்பா பேசினா எல்லாருக்குமே ஒரு பயம் தான் வரும். ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து எங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு, எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே நல்லது செஞ்சுருக்காங்க. இவங்கள பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இவங்கள பத்தி அசிங்கமா பேசுற? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே தெரியல. மனசாட்சின்றதே இல்லவே இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும்? இங்க பார், ஒழுங்கா வெளிய போடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தொரத்துறாங்க. வானத்து இருந்துட்டு, "பாண்டி என்னை மன்னிச்சிரு பாண்டி. எங்க நீ எனக்கு இல்லாம போயிடுவியோன்ற பயத்துல தான் இப்படியெல்லாம் பேசிட்டேன்." "ஓஹோ! அப்படியா? இங்க பார், நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை. சந்தேகன்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே உடஞ்சி போன மாதிரி தான். நம்ம எதுவுமே நமக்கு கரெக்டாக அமையவே அமையாதுடி. நீ சந்தேகப்பட்டுட்ட. அந்த சந்தேகம் கடைசி வரைக்கும் தீரவே தீராது. இந்த மாதிரி ஒரு சந்தேக பேர் வழி கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. கிளம்புனா கிளம்பு தான் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.